4வதா நம்ம பார்க்க போற டீமு, நம்ம பிரின்ஸோட டீம். பிரின்ஸ்னா யாருன்னு தெரியாதா? அது நெறைய பேருக்கு தெரியாது. சிவகார்த்திகேயனுக்கு நெனச்சுக்காதீங்க. கில்லோட டீமு, குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாட சொல்லு மாப்ள. குஜராத் டைட்டன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், கிளென் பிலிப்ஸ், குமார் குசாகரா, அனுஜ் ராவத், ஜோஸ் பட்லர், ஓகே. ரஷீத் கான், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், நிஷாத் சிந்து, சாய் கிஷோர், கோட்ஜி, ஜெயந்த் யாதவ், அர்ஷத் கான், கரீம் ஜன்னத், சிர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், மஹிபால் ரோம்பர், வாஷிங்டன் சுந்தர், மனோஜ் சுதார், குர்னூர் பிரார், இசாந்த் சர்மா, ரபடா, பிரசித் கிருஷ்ணா, கெஜ்ரோலியா, முகமது சிராஜ். என்னங்க 25 பேர் தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. 45 பேர்த்துக்கு சொல்லிட்டீங்க நேமு. இல்லைங்க ஒருத்தர் பேர் பெருசு அதனால பெருசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா! ரைட்டு. சரி 11 பார்த்துருவோம். இவங்க எப்படி 11 போவாங்கன்னா கில், பட்லர், ஓகே. சூப்பர் ஓப்பனிங் பேர். சாய் சுதர்சன் ஒன் டவுன் வருவாரு, சூப்பர். மஹிபால் ரோம்ரோர். ஓகே. 11 சொல்லிருங்க. இல்ல சொல்லிடுறேன். ஷாருக் கான், அப்புறம் செர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதுதான் இவங்க இருக்கிற டீம்லயே ஒரு பெஸ்ட் 11. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இதுல பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்தே வந்துருவோம். கில்லு பட்லருங்க சாலிடான ஓப்பனிங் பேர். ஏன்னா அதுவும் 7 மேட்ச் அகமதாபாத்லிங்கும் போது ஜோஸும் சரி கில்லும் சரி பிரிச்சிருவாங்கன்னு தோணுது கண்டிப்பா. அதே மாதிரி ஒன் டவுன் சாய் சுதர்சன் கன் பிக், செம பிளேயர், கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மர். இன்னும் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கு தலைவலி. ஏன்னா மஹிபால் ரோம்ரர் என்ன நம்ம பண்ற கிட்டத்தட்ட எல்லா டீமுமே 2 டவுனுக்கு மேல பேட்ஸ்மேன் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. மஹிபால் ரோம்ரர் அங்க இருக்கிற அங்க ஆரம்பிக்கிற தலைவலி எங்க போய் முடியும்னா கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறமே அவ்வளவுதாங்க, பேட்டிங் யாருமே இல்ல. இல்ல என்னன்னா மஹிபால் ரோம்ரர் ஒரு ப்ரூவன் இதுதான், டொமஸ்டிக் பிளேயர் தான். அது நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் இப்போ எதுவுமே பண்ணதில்லை. நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணலாம். மேபி இப்போ ஒரு நேகல் வதீரா பண்ணாரு, டக்குன்னு இப்போ திலக் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே ஆடுறாருல, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ரு ஒரு நல்ல ஒரு ஹிட்டரும் கூட நல்லா பண்ணுவார்னு தோணுது. பட் ப்ரூவன் கிடையாதுங்கும் போது இந்த இடத்துல அவர் பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான இடமா தோணலை. அண்ட் ஆல்சோ ஷாருக் கான் சேம் ஹியர். ஷாருக் கானுக்கு செம ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. எப்படி சொல்றது, ஜிதேஷ் சர்மா மாதிரி 2 6 அடிச்சுட்டு போகக்கூடாது. அவர் நின்று ஆடணும். நின்னும் ஆடுவாரா, அதுதான் மேட்ரு. ஏன்னா ஹிட்டர் எல்லாருமே இப்போ இவர் சூரியகுமார் யாதவ் விட யாரு ஹிட்டரா இருக்க முடியும்? அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல்லயே. ஆனா இன்னும் ஒரு இன்னிங்ஸையும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு ஒரு எபிலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ்ஸிங்னு தோணுது. ஸோ எகைன் இங்கேயும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்டர் மிஸ்ஸிங் போல. கண்டிப்பா. இப்போ ஷாருக் கான் அடுத்து ரூதர்ஃபோர்ட்ல எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ஆடுவார்னு தெரியல. ஆனா செம ஃபார்ம்ல இருக்காருங்க ரீசெண்டா. ஓகே. தெவாட்டியா அவருக்கு நல்லா பண்ணிருக்காரு சோஃபார். குஜராத்தோட ஒரு நம்ம தகுந்த ஒரு சொல்லலாம். பட் அதுலயும் பாருங்க, தெவாட்டியா அந்த இடத்துல பண்ணாருன்னா கூட மில்லர் இருந்திருக்காரு. எல்லாமே முக்காவாசி மேட்ச் பினிஷ் பண்ண மேட்ச்ல மில்லர் வந்திருந்தாரு. அது ஒரு பெரிய ஃபேக்டரா ப்ளே பண்ணும். ஏன்னா மில்லரோட இடத்த ரூதர்ஃபோர்டோ ஒரு ஷாருக் கானோ ஃபில் பண்ண முடியும்னு ஐ டோன்ட் கெஸ். பார்ப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா முன்னாடி இவங்க சக்சஸ்ஃபுல்லா கப் அடிச்ச வருஷம் பாண்டியா 3 டவுன் 2 டவுன் 1 டவுன் அந்த மாதிரி எல்லா பொசிஷன்லயும் ஃபிளெக்சிபிளா மாறி ஆடினாரு. ஒரு சூப்பரா இருந்துச்சு. பினிஷிங் மில்லர் பண்ணாரு, தெவாட்டியா பண்ணாரு. அந்த வருஷம் சூப்பரா இருந்துச்சு. பாண்டியா போனதுக்கு அப்புறமே இவங்களால அந்த 11 கிராக் பண்ண முடியாம போன வருஷமே ரொம்ப அடி வாங்கினாங்க, பயங்கர அடி வாங்கினாங்க. அதுதான் சொல்ல வரேன். இந்த வருஷம் பட் வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு ஆடு இல்ல. வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடு. பட் மில்லர் அளவுக்கு ஆடுவாரா? இல்ல மில்லர் கூட கம்பேர் பண்ணலங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சொல்றேன். விராட்டியாக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் என்ன இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி வாஷிங்டன் சுந்தர் நல்ல பிக் தான். நல்ல அந்த பிளேஸ்க்கு கரெக்டா. ஓகே. பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் ஆடுற மாதிரி தெரியும். ரஷீத் வரைக்கும் பேட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும். ரபாடா வரைக்குமே இருக்கு. ரபாடா டீசன்ட் பேட்டர். அப்படி இருக்கும்போது யார் அடிப்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு வருவாங்க, யார் அடிப்பாங்க தெரியல. பேட்டிங் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் இவங்க ஒரு 150க்கு மேல அடிச்சிட்டீங்கன்னா சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எகைன் குஜராத் பேட்டிங் மோர் ரிலை ஆன் சுப்மன் கில் அண்ட் ஜோஸ் பட்லர். முக்கியமா கில்லு கூட அவ்வளவு ஃபார்ம்ல இல்லாதனால நான் அப்படி ஓப்பனா சொல்லணும்னா பட்லரை நம்பி தான் அந்த பேட்டிங்கே இருக்கிற மாதிரி. சாய் சுதர்சன் அவங்க சாய் நம்பி தான் இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தப்ப இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா 160 அடிச்சிருவாங்க. அத அடிக்க விடாம சூப்பரான பவுலிங் வச்சு கண்டெயின் பண்ணாங்க. அங்க அப்ப ரஷீத் இருந்தாரு, நூறு இருந்தாரு, சம்மி இருந்தாரு, சூப்பரா பண்ணாங்க. இப்ப சம்மி இல்ல. பிரசித் கிருஷ்ணால வாரி வள்ளல் தான். மோஹித் சர்மா மறந்துட்டீங்களே. மோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் அவர் தொடங்கும் போது கிட்டத்தட்ட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். டெத்னா வேற லெவல்ல போட்டு மோஹித் சர்மா கொடுத்தாரு. அங்க இது இல்லையோன்னு பவுலிங்ல மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய டார்கெட் அடிக்கிறதுக்கும் பேட்ஸ்மேன் இல்ல, ஒரு லோ டார்கெட் டிஃபெண்ட் பண்றதுக்கும் இங்க பவுலர்ஸ் இல்ல. அதுதான் இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ரபாடா, முகமது சிராஜ் ஓப்பனிங் ஸ்பெல் கன்னு. அடுத்தது இதுல போடுறதுக்கு மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கன்னு.
டெத் ராகுல் ஓவர் பிளஸ் ராகுல் திவாட்டியா. Death டெத் ஓவர் தான் பிரச்சனை. Death டெத் ஓவர் அகைன் ரஷீத் கான் தான் போடணும். இல்ல புரியல, 4 ஓவர் தான். எத்தனை எத்தனை சாரி, பிரசீத் கிருஷ்ணாவை மறந்துட்டேன். அதே மாதிரி பிரசீத் கிருஷ்ணாவை பத்தியும் பேசியே ஆகணும். பிரசீத் கிருஷ்ணா ஒரு நல்ல டால் ஃபாஸ்ட் பவுலர் தான். பட் அவர் வந்து இது வரைக்கும் ஸ்டாண்டர்டா பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஏன்னா 60 ரன் 50 ரன் வாரி வழங்கிடுவாரு. அதனாலதான் ராஜஸ்தானே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ பிரசீத் கிருஷ்ணா பார்ப்போம், அவர் தான் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் 11ங்கும் போது எனக்கு இல்லைங்க, எனக்கு என்னன்னா பிரசீத் கிருஷ்ணா மட்டும் வேற ஒரு அதுக்கு பதிலா வேற ஒருத்தரா இருந்திருந்தா ஓரளவுக்கு பவுலிங் பெட்டரா தான் இருக்கிற மாதிரி சொல்லலாம். பட் இல்லையே, இல்ல ஏன்னா இருக்கிறதான் பேச முடியும். சோ இருக்கிறத வச்சு இந்த 11 வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 7th பிளேஸ்ல எனக்கு அதான் ஃபினிஷ் தோணுது. பண்ணுவாங்க. ஒரு 7th பிளேஸ் பார்த்தா கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. ஒரு 7th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் ஒரு கிரிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வாரி போட்டுருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர் அதை விட்டுட்டீங்க. அது இந்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மி. இல்லைன்னா அபிஷியல் குஜராத்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாடு ஆப்கானிஸ்தான் டீம் அப்படின்னு வைக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு பிளேயர் ஆப்கானிஸ்தான் பிளேயர் 2 சேர்ந்தா ஒரு 11 பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய தமிழ்நாடு பிளேயர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் 4 பேர் எடுத்திருக்கோம் இந்த வருஷம். சென்னை சூப்பர் கிங்ஸா இருந்துகிட்டு தமிழ்நாட்டு பிளேயர் எடுத்துக்கலாம் பெருமை வைக்க கூடாதுங்க. பெருமை இல்ல சொல்றோம். ஓகே, குஜராத் வந்து அந்த விதத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இதுதான் சொல்லணும். சச்சினோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கும் கில்லுக்கு வாழ்த்துக்கள், குஜராத்துக்கும் வாழ்த்துக்கள். 7th பிளேஸ்ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். பாப்போம் எப்படி பண்றாங்க.